பொதுவாகவே எல்லாருமே என்கிட்ட கேட்குறது கேள்வியாக இருந்தாலும் சரி கமெண்டாக இருந்தாலும் சரி என்ன கேட்பாங்க அப்படின்னா டயட் சார்ட் வந்து எனக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டயட் சார்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டயட் சார்ட் அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம என்ன சாப்பிடணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சு புரிஞ்சு நீங்கள் சாப்பிட்றது தான் வந்து டயட் சார்ட் அப்படின்றது. அப்போ எல்லாருக்குமே வந்து டயட் சார்ட் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகாது. எதனால் ஒர்க் ஆகாது அப்படின்றதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். டயட் சார்ட் அப்படின்னும் போது எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா எல்லாரோட கோலும் வந்து ஒரே மாதிரி கிடையாது. சிலர் வந்து 50 kgs கம்மி பண்ற மாதிரி இருப்பாங்க, சிலர் வந்து 10 kgs மட்டும் கம்மி பண்ற மாதிரி இருப்பாங்க. அப்போ 50 kgs கம்மி பண்றவங்களுக்கு ஒரு மாதிரியான டயட் பிளான் வந்து இருக்கும். இதுவே வந்து 10 kgs கம்மி பண்றவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான டயட் பிளான் வந்துடும். ஸோ ஒரே மாதிரியான டயட் பிளானை வச்சு எல்லாருமே வந்து வெயிட் லாஸ் பண்ணிட முடியுமா, எல்லாம் வந்து அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொண்டு வர முடியாது. அதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சே ஆகும். இந்த வீடியோவில் எதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா பேசிக்காக வந்து நம்ம சாப்பிட்ற பிளேட் வந்து எப்படி இருக்கணும், எந்த மாதிரி ஃபுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களோட கோலை வந்து ஈஸியாக ரீச் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் வந்து நிறைய பேர் அவங்களோட ஜாப் வந்து இழந்திருக்காங்க. ஈவன் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான பீப்புளாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ரியலி லக்கி அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி சைமல்டேனியஸாக இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. அதை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் பண்ணுங்கள், நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் எடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற பிளேட்டை வந்து செக் பண்ணி ஆகணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா நார்மலாக வந்து நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து இருப்பாங்க, குழந்தைங்க வந்து இருப்பாங்க, வயசானவங்க வந்து இருப்பாங்க, வயசு அதிகமாக இருக்கிறவங்க வந்து இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களோட பிளேட் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்காங்க, அதாவது சில்ட்ரன்ஸ் ஒரு 13 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பிளேட் வந்து மினிமம் வந்து ஒரு 7 இன்ச் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லது. இதுவே 13 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரி, அடல்ட் அப்படின்றதெல்லாம் வரும். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 இன்ச் பிளேட்டை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. பிளேட்லாம் எங்கள் வீட்டில் வந்து கரெக்டாக தான் எடுத்துக்கிறோம், நீங்கள் என்ன சாப்பிட்றது அப்படின்றது மட்டும் சொல்லுங்க அப்படின்னு தான் நீங்கள் கேட்பீங்க. நல்லா கேட்டுக்கோங்க. எல்லாருமே வந்து பிளைண்டாக பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ரைஸ் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்களே. ஆனால் அதெல்லாம் உண்மையானா கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது. எதனால் அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு பேசிக்காக ஃபுட்டை பற்றின நாலேஜஸ் வந்து தெரியல, அதனால தான் வந்து அப்படி சொல்கிறாங்க. நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே வந்து நம்ம பாடிக்கு வந்து வேணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஃபுட்லையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்து இருக்குது. அந்த நியூட்ரியன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம அந்த ஃபுட் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும், இல்லைனா வந்து கிடைக்கவே கிடைக்காது. அப்போது நீங்கள் ஒரு ஃபுட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நிறைய ஃபுட் வந்து இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி கூட எடுத்துடலாம். ஆனால் நீங்கள் அந்த மாதிரியான ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே தப்பு. அப்போது உங்களோட கோலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பிளேட் வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களோட கோலை வந்து உங்களால் ரீச் பண்ண முடியும். நார்மலாகவே நம்ம சவுத் இந்தியன்ஸ் வந்து எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னா சாப்பாடு, சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் அந்த மாதிரி தான் வச்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது. சாப்பிட்ற பிளேட்டை பார்த்தோம் அப்படின்னா ரைஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும், மற்றது எல்லாமே வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதுவே நான்வெஜ் பார்த்தோம் அப்படின்னா சாப்பாட்டுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்டா தான் திருப்தியாகவே இருக்கும். ஸோ நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்களை நீங்கள் வந்து அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கோல் எதுவாக இருந்தாலுமே சரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆல்டர்னேட் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கோலை வந்து ஷார்ட்டாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற பிளேட்டை வந்து 3ஆக வந்து டிவைட் பண்ணிக்கணும். உங்கள் குழந்தைங்க சாப்பிட்டாலுமே சரி, நீங்கள் சாப்பிட்டாலுமே சரி, யார் சாப்பிட்டாலுமே 3ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. 3ஆக டிவைட் பண்ணணும் அப்படின்னும் போது எல்லாமே வந்து ஈக்குவலாக நீங்கள் டிவைட் பண்ணிடக்கூடாது. அதாவது ஒரு சைடு ஆஃபை வந்து நீங்கள் தனியாக பிரிச்சுக்கணும், இன்னொரு ஆஃபை வந்து பாதியாக நீங்கள் பிரித்து எடுத்துக்கணும். இந்த ஆஃப் போர்ஷன் வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். வெஜிடபிள்ஸ்லேயே வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா ஸ்டார்ச்சி அண்ட் நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள் அப்படின்றது வந்து இருக்கு. ஸ்டார்ச்சி வெஜிடபிள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கேலரி வைஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஈவன் நியூட்ரியன்ட் வைஸும் வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிகமான ஃபைபரும் வந்து அதில் இருக்கு. அதே மாதிரி புரோட்டீனும் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்சும் வந்து அதிகமாக இருக்கு. நீங்கள் கேட்கலாம் அது என்ன ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லி. நார்மலாக எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது நம்மளோட இன்டெஸ்டைனில் வந்து நிறைய பாக்டீரியாஸ் வந்து வரும். அந்த பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகணும் அப்படின்னா அந்த பாக்டீரியாவுக்கு ஃபுட்டாக, அதாவது ப்ரீபயோட்டிக்காக வந்து இது ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். இதுவே நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள் நம்ம பார்த்தோம்னா சேம் ஈக்குவல் ஸ்டார்ச்சி வெஜிடபிளில் வந்து எவ்வளோ நியூட்ரியன்ஸ் வந்து இருக்கோ அது ஈக்குவலாக வந்து இதில் இருக்கும். ஆனால் ஒரு அடிஷ்னலான விஷயம் என்ன அப்படின்னா இதோட கேலரிஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ உங்களோட பிளேட்டில் வந்து ஸ்டார்ச்சி வெஜிடபிளும் இருக்கணும், அதே மாதிரி நான்
நான் ஸ்டார்ச் வெஜிடபிளும் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இன்னொரு ஆஃப் போர்ஷனை வந்து ஆஃபாக வந்து நீங்கள் பிரித்து அதில் நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா லீன் ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அதாவது ப்ரோட்டீன் அப்படின்னும் போது பிளைண்டாக நீங்கள் வந்து சிக்கன், ஃபிஷ்ஷு, மட்டன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்காம நீங்கள் சாப்பிட்ற மீட்டில் முக்கியமாக வந்து ஃபேட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் ரொம்பவே நல்லது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சிக்கன் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கணும். முக்கியமாக வந்து பிரெஸ்ட் பீஸாக வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா அதில் தான் வந்து ஃபேட் பர்சன்டேஜ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ சிக்கன் தான் சாப்பிட்ணும், எந்த பீஸாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி எதனா வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஃபேட் பர்சன்டேஜ் வந்து அதிகமாகிடும். ஃபிஷ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபிஷ்லேயுமே வந்து எந்த மாதிரி ஃபிஷ் எடுக்கணும் அப்படின்றது வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் மட்டன் இல்லை பீஃப் அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா அதுலேயுமே வந்து எந்த மாதிரியான மசில் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றதும் வந்து இருக்குது. அந்த மாதிரி உங்களோட பிளேட்டில் வந்து இந்த போர்ஷனும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் சோர்ஸும் உங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி உங்களோட பிளேட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். இன்னொரு பார்ட் வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அதில் தான் வந்து கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது நம்ம நார்மலாக சாப்பிட்ற ரைஸ், வீட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே சரி அது எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான். அந்த பார்ட்டில் நீங்கள் உங்களோட கார்போஹைட்ரேட்ஸ் வந்து தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்களோட ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ரோட்டீன் இன்டேக்கும் இருக்கும், அதே மாதிரி உங்களோட கார்போஹைட்ரேட்ஸ் இன்டேக்கும் வந்து இருக்கும். எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கோலை வந்து உங்களால் ரீச் பண்ணவே முடியாது. ஸோ உங்களோட ஆக்டிவிட்டியை புரிஞ்சு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா மட்டும் தான் உங்களோட கோலை வந்து உங்களால் ரீச் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே புரிஞ்சு உங்களோட கோலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பிளேட்டை வந்து நீங்கள் டிசைன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களோட கோலை வந்து உங்களால் ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அகைன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் பர்சனலைஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோலை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லா ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.